சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி ஆடி மாத பலன் 2026. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் கடக ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கடக ராசியுடைய அதிபதி யாருன்னா சந்திரன். இந்த சந்திரனுடைய அதிதேவதை யாருன்னா பார்வதி. அப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் மாதம், அம்மன் அருள் நிறைந்த மாதம். இந்த மாதம் அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது அம்மன் அருள் எளிதாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சநாயனம், அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது காலம். இந்த 6 மாதமும் தேவர்களுடைய இரவு பொழுது காலம். தட்சநாயனம் ஆரம்பம், ஆஷாட நவராத்திரியோட ஸ்டார்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் 11ஆம் நாள் வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு மிக அற்புதமான நாள். ஆடி மாதம் வீடு கட்டலாமான்னா தாராளமாக கட்டலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 21ஆம் தேதி ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் வழிபாடு செய்பவர்களுக்கு திருமணம் தடை நீங்கி திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வளர்ச்சி பெருகும், நன்மைகள் அதிக அளவு நடக்கும் அந்த வழிபாடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் 27ஆம் தேதி ஆடி அமாவாசை. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்கு படையல் போடுறதும், முன்னோர் வழிபாடு செய்வதும், குலதெய்வ வழிபாடு செய்வதும் நன்மையையும் மேன்மையையும் தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 29ஆம் தேதி ஆடி பூரம். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்து அம்பாளையும் ஆண்டாளையும் வழிபாடு செய்ய வேண்டும். திருமணம் தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு கிடைக்கும், மங்களம் உண்டாகும். ஆக மிகச்சிறந்த வழிபாடு ஆடி பூரம், அம்மன் அருளை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 32ஆம் தேதி நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. அப்போ அந்த தினம் பார்த்தீங்கன்னா, கருடனுக்கு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் அல்லது நாக தேவதைகளை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள ராகு கேது தோஷம், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசிறப்பு தோஷம், இந்த மாதிரியான தோஷத்துடைய வீரியம் குறையும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாசத்துல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன். உங்க ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடு தான், 1க்கும் 10க்கும் அதிபதி. 7ஆம் தேதி வரை வக்கரகதியில செஞ்சிருக்கிறார். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் செஞ்சிருக்கிறார். 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிறார். 20ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். அப்போ 20ஆம் தேதி வரைக்குமே நன்மைகள், தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு, வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு பெருமளவு நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபங்கள் ஏற்படும், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். அதே போல் பார்த்தீங்கன்னா பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய புத்திசாலித்தனம் மேலோங்கும், புத்திசாலித்தனத்தால் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனத்தால் செய்யக்கூடிய தொழில், அதாவது பார்த்தீங்கன்னா கமிஷன், ஏஜென்சி, இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தால் செய்யக்கூடிய தொழில்கள், இந்த மாதிரியான நன்மைகள் அதிக அளவு நடக்கும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல செஞ்சிருக்க போகிறார். ராசிநாதன் 11ல் செஞ்சிருக்கிறார், சூரியனோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார், அதோட குருவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். இந்த மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட் மாதம் தான், அதிர்ஷ்டகரமான மாதம் தான். ராசிநாதன் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 11ல் செஞ்சிருப்பது மிகப்பெரிய நன்மை. 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். உங்களுடைய தொழில் சம்பந்தமான லாபங்கள் ஏற்படும். கமிஷன், ஏஜென்சி, இந்த இதில் பெருமளவு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். இந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 2க்கும் 9 கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார், கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்த அதிபதி 12ல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, குடும்பத்திற்காக நன்மை சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்த அதிபதி 12ல் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணம், வெளியூர் போகணும், வெளி மாவட்டம் போகணும், வெளிநாடு போகணுங்கிறதுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, செலவுகள் ஏற்படும். மனைவிக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அதுவும் ஏற்படும். இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம், அதாவது 16ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசியிலேயே நீச்சமாகி செஞ்சிருக்கிறார். அப்போ 2ஆம் அதிபதி
அதே போல 9ஆம் அதிபதி ராசியில சஞ்சரிப்பது நன்மை. ஆனால் நீச்சமாக சஞ்சரிக்கிறார். அப்ப மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். அதே கேதுவோட 12ஆம் இடத்துல 16ஆம் தேதி வரை சஞ்சரிச்சாலும், உங்க ராசிக்கு இப்போ ராசியிலேயே நீச்சமாய் சஞ்சரிச்சாலும், இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதிக்கு நெய் விளக்கேற்றி மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள், பொருளாதார சம்பந்தமான திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் கன்னி ராசிக்கு இந்த மாதம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் அதே போல உங்க ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு, ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 17ஆம் தேதி வரை. 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவா 3ஆம் இடத்து அதிபதி 9ல சஞ்சரிப்பது வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கை கொடுக்கும். 8ஆம் இடத்து அதிபதி 9ல சஞ்சரிக்கிறார்னா தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம், பயணங்கள்ல, வண்டி வாகனங்கள்ல பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடங்கிறது செவ்வாய்க்கு திக்பலம், வலுவான நிலை, தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல பலன்கள் ஏற்படும். அதாவது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், பதவி, நீங்க இருக்கிற இடத்தை அனுசரித்து பதவி உயர்வு அல்லது பொறுப்பு, அரசியலில் இருந்தால் புதிய பொறுப்புகள்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதங்கிறது கன்னிராசிக்கு 11ஆம் இடம் வலுவடைகிறது. 11ல் சூரியன், 11ல் குரு, 11ல் உங்கள் ராசிநாதன் புதன், மிக அற்புதமான கூட்டணி. 12ஆம் அதிபதி சூரியனும் 11ஆம் இடத்துல தான் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்கிறார். 12ஆம் அதிபதி 11ல் சஞ்சரிக்கிறார்னா விரையாதிபதி 11ல் சஞ்சரிக்கிறார். சூரியன் சஞ்சரிக்கிறார் நன்மை. எப்படி நன்மைன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் பொழுது லக்னத்தை எடுக்க சொல்லுவாங்க. இந்த லக்னத்துக்கு நம்ம எப்படி லக்னம் செலக்ட் பண்ணுவோம்னா, லக்னத்துக்கு 11ல் சூரியனை வச்சு செலக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ லக்னத்துக்கு 11ல் சூரியன் இருந்தால் ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும், தீமைகள் இருந்தாலும் சூரியனை கண்ட பணி போல விலகும். அந்த மாதிரியான மாதம் இந்த ஆடி மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். 11ல் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம், குருவோட சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதம், ராசிநாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய மாதம். ஆக இந்த மாதங்கிறது உங்களுக்கு ஜாதகத்தில் திசாபுத்தி யோககரமாக இருந்தால் டபுள் ஓகே. அப்போ ஜாதகத்தில் அவயோக திசை உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு நன்மை நடக்கும். ஏன்னா கோச்சாரம் சிறப்பாக இருக்கிறது. அப்போ இந்த மாதங்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம், ஆடி மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.